எங்கே இருந்துடா வர்றது? இதுதான் கரெக்டு. ஹே காய்ஸ், சண்டே ஸ்பெஷல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கூட்டாஞ்சோறு, அதாவது 90ஸோட ஸ்பெஷல் வந்து கூட்டாஞ்சோறு தான். நான் இப்போ வந்து கூட்டாஞ்சோறு ஆகிற இடத்துல தான் இருக்கேன். இதோ எனக்கு பின்னாடி இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் லேண்டு தான். வாங்க என்னோடய பேக் சைடு, இந்த இது தெரியுதுங்களா, இந்த முள்ளு மரம் அதுக்கு அடியில் தான். அப்படியே வாங்க அந்த லொக்கேஷனை காட்டுறேன். உள்ளே இருக்கானுங்க என் தம்பி, என் மச்சான் 2 பேர் உள்ளே இருக்கானுங்க. அவனுங்க தான் வந்து இது பண்ணிட்டுருக்கான். என் அண்ணன் வந்து மேட்ச் பாக்ஸை மறந்துட்டான், அதனால் போய் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. லொக்கேஷன் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து எங்கள் தாத்தா வீட்டுது. அதுக்குன்னு பின்னாடி இருக்கிற எல்லா இடமும் சொல்லக்கூடாது. இந்த முள்ளு மரம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சின்ன இடம் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போய் கூட்டாஞ்சோறு ஆக்கிற வேலையை பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனியன் கட் பண்ணியாச்சு, தக்காளியும் கட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், புதினாவை ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. பேலன்ஸ்லாம் அதோ இங்கே இருக்குது. வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குது? சிக்கன் கழுவு நல்லா கழுவு. வேறு என்னென்ன இருக்குது? தயிர், ஏலக்காய், அப்புறம் பட்டை, லவங்கம், அஜினமோட்டோ தேவையில்லை, போடாத. அஜினமோட்டோ போடாமல் தான் செய்வேன். காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. காம்ப்ளிமெண்ட்ரியா? அந்த காம்ப்ளிமெண்ட்ரி திருப்பி கொடுத்துடுவாங்க. அரிசி, ஆயில், அப்புறம் லெமன் இருக்குது. ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்கு தான் செய்யலான்னு இருக்கும். அதாவது எக்கை பாயில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கான அடுப்பை ரெடி பண்ண வேண்டியது. ப்ரிப்பரேஷன் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். வை காய்ஸ், அடுப்பு பற்ற வச்சு பிரியாணிக்கு உண்டான ஏற்றி ஆச்சு. நெக்ஸ்ட்டு என்ன எடு ஆனியன் எடுத்துட்டு வாங்க. ஓ செஃப் நீ? செஃப் விளங்கிடும். பாதி ஊற்றுன, பாதி இல்லை, கால்வாசி. ஃபஸ்ட்டு ஆயிலு 500 இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். 200 தானே ஊற்றணும். இது குட்டாஞ்சோறு மாதிரி போல எனக்கு தெரிஞ்ச வீடியோ குக்கிங் ஷோ மாதிரி போய்கிட்டு இருக்குடா. ஆனியன். என்ன காஞ்சிச்சுப்பா? ஏண்டா ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், அது கூட பண்ணல நான். அடுப்பு கொஞ்சம் இதுவாக பண்ணுறடி. கம்மியாகவே பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆனியனா? ஆனியன் இருக்குடாடி. ராஜேஷ் அப்புறமா வருதாமா? நீ போய் பேசி வந்துடுறேன். ஏன்னா அதை அப்படி போட்டு வச்சுட்டேன். கடலை முறை எல்லாம் சோம்புலாம் பட்டெல்லாம் ஏலக்காய் போட்டு போனாட்டி நிறைய ஏலக்காய் போட்டு. ஏலக்காய் டேஸ்ட் இல்லைடா, அது ஒரு ஃப்ளேவர் இருக்குடா. இல்லைண்ணா வாய் ஒரு வாய்க்கும் ஒரு ஏலக்காய் வந்து. அது எப்படா உனக்கு மட்டும் மொத்த ஏலக்காய் வந்துச்சு, எங்களுக்கு ஒரு ஏலக்காய் கூட வரல. நல்லா போனாட்டி எனக்கு சமாளி தான் கொஞ்சம் காண்டாயிடுச்சு. வாயை கஷ்டம் பண்ணி இது பண்ணிட்டு கெட்டு விட்டு. ஏலக்காய் மட்டும் ஒரு 5 ஏலக்காய் தான் எண்ணி போட்டுக்கிறேன். எடுத்து போட்டுருங்க, தயவு செஞ்சு வச்சு கூட போடலாம், அப்படியே போட்டுக்கிறேன். பட்டை இலை. இந்த பக்கம் அடா பாவி, அது ஒன்று கூட்டாஞ்சோறு. ஆனால் ஜாதி பத்தி அந்த இது போடு, அண்ணாச்சி பூ. ஆனால் அந்த பூ போடு. ஐயோ ஆயில் பத்தாதியா? கொஞ்சம் ஊற்றியா போகிறேன். ஆயில் போதுங்க. இது அடுப்பு போட்டு போனாட்டி 1 கிலோண்ணா, இந்த வாட்டி 1.5 கிலோண்ணா. கரெக்டாக இருந்தா சொல்கிறீங்க. ஆனியனு, இலை, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் என்னது அது, அந்த ஜாதி பத்தியா, அதான் அந்த அன்னாச்சி பூ. கொஞ்ச நேரம் அப்படியே
வரையிரு டக்குன்னு கடுப்பு கம்மி பொன் நிறத்தில் வரணும் வெங்காயம். அதான்டா பொன்னிறம் வரும்டா. அடுப்பை வந்து ஃப்ளேம் பண்ணிடணும்னா அடுப்பு சிம்மில் இது என்ன கேஸா? அடுப்பு தானே, கட்டையை கொஞ்சம் வெளியே வச்சு வைங்க. நோக்கி ஆரம்பிக்குது எத்தனை ரெண்டு ஒன்று எடுத்து ரெண்டு. ஏய் காலிலேருந்து சாப்பிடாம இருக்கிறேன். போன வாட்டியே கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இந்த வாட்டி எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுட்டு போயிடணும். ஏய் இல்லை செவ செவன் ஆகட்டும். ரொம்ப கைக்கறிச்சு போனடியே. இப்போ சிம்லேயே இருந்து வச்சுக்கேன் கரெக்டாக இது பண்ணி போகிறது கரெக்டாக இருக்கும். அத்தோலெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் தெரியுமா? அது வந்து பொரிப்பாங்கண்ணா, அத்தோக்கு வந்து பொரிப்பாங்க, எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. எண்ணெயெல்லாம் போட்டு பொரிக்க மாட்டாங்கண்ணா. அந்த அக்கா கிட்ட கேட்டேனே, வெயிலில் காய வச்சு வறுப்பாங்களாம். வறுப்பாங்களா? நல்லா வெயிலில் காய வைப்பாங்களாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வைப்பாங்களாம். நான் ஒரு வாட்டி கேட்டேன். போட்டு நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கின உடனே கொத்தமல்லி. இப்போவா கொத்தமல்லி போட்டுருணும்? இறக்கும்போது கொத்தமல்லி புதினா போடுவாங்க. ஐயோ, சும்மா ஃப்ளேவருக்கு போட்டியா இப்போ? போய் நான் கேக் வெட்ட போறீங்களா? நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா. ஏய் கீரை கூட இல்லை, அப்படியே போட்டீங்க. சரி அவனை கிளம்ப சொல். நல்லா வெங்காயம் பொன் நிறத்தில் வதங்கிடுச்சு. சில்லி பவுடர், இது கூட கேசரி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணு. ஆஹா செவன் இருக்கு. நெடி ஏறுதை, மிளகாத்தூளோட நெடி. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டா. புரியுதா? அடுப்பு கம்மி பண்ணுறேன். கடையில் நேர்றா நீ. பெருசாக தான் நான் தம்மா தண்ணி கொடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போடுயா. தீவிரடே பேச்சு நம்மளும் இல்லை போனோம். இது ஆச்சி மிளகாத்தூள் போடுறதுனால இந்த கலர் ஆயிடுச்சு. நம்மளது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ரா. நல்லாதான் இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு இதுவாக தெரியும்ல. போதும்டா 3 பாயிண்ட் போதும்டா.
சுடு பச்சடிக்கு எதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் குட் நெக்ஸ்ட்டு தயிரா ஊற்று 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 பாதி ஊற்று பாதி ஊற்றி புளிங்க பாதி ஊற்றணும் ஊற்று ஊற்று போதும் போதும் இதில் 800 ml அரை கிலோ வச்சுன்னா ஒரு லிட்டர் தண்ணி விட்றேன். அதுக்கு தக்காளி வதக்கியா அது வதக்கலாம் தக்காளி போடு நல்லா வதக்கு. அடுப்பில் நெருப்பு வைங்க. ஓ புரியா காட்டுங்க. ஏய் மென்டல மொத்த தண்ணி இப்போ உட்கார்றது தண்ணி ஊற்றி பாருங்க. நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு போடுறா. அரிசியை நல்லா கழுவி எடு 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 எடு. தண்ணிங்கடா என்னங்கடா மாற்றி மாற்றி பண்ணுறீங்க? ஒரே ஆள் எவ்வளோதான் கவர் பண்ணுறது? தண்ணி எவ்வளோ? 1 லிட்டரு ஊற்றுறியா? 1.5 கிலோவுக்கு 800 ml 1.5 கிலோ போட்டிருக்கோம்ல அதனால 1 லிட்டரு. ஓகே 10 தண்ணி யாரோ சொன்னீங்க. அவ்வளோதான். அரிசியை கழுவி எடு. ஊற கூட வைக்க முடியாது. அது புரியுது. டிவியில் கொட்டிட்டா அது என்ன கொஞ்சம் சிமுலேட்டர் ஒரு பக்கம் அரிசி வேவுது, ஒரு பக்கம் கறி வேக போகுது. இதுவா 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 எதுவா? என்ன மதனே காரக்குழம்பு எதனா செஞ்சு வச்சுக்கிறியா என்ன? நீங்கள் காரக்குழம்பு செஞ்சுதான் நான் சும்மா அடி பிடிக்கக்கூடாது இது பண்ணிட்டு. ஏண்டா அதான் தண்ணி ஊற்றிட்டாங்களா, அப்புறம் என்ன தர அதை அடி பிடிக்கிறது? கொஞ்சம் ஓரம் கறி போட்டு கேட்பாரு பாடி எத்த ஒன்றா இது இல்லையோன்னு தோணுது எனக்கு. இது பெருசாக இருந்தது அந்த குண்டு. இல்லை இதே கொண்டு இதே தான். சரி வந்து போடும் பார்த்துக்கலாம். சரி உப்பு போடு. இதுங்காட்டி அப்புறம் உப்பு போடுவாங்க. உப்பு எப்பயோ போட்டாச்சுடா. எவனா போட்டுக்கிட்டு தெரிய போகிறீங்க. உப்பு எப்போ போட்டா? போட்டாச்சு எதில் தண்ணியிலையா இதுலையா? அதில் இதுலேயும் போடணும். எப்பயோ போட்டீங்க? ஏய் மிளகாத்தூள் தாண்டா போட்ட. இல்லை நான் போட்டாச்சுண்ணா. நான் என்ன கலக்குண்ணா போட. போதுண்டா கறிக்கிற மாதிரி இருக்கணும். உப்பு உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும். போட்டியாடா நல்லா போட்டு கறிக்கிற மாதிரி இதாக பாரு. கலக்குன்னு கொஞ்ச நேரம் ஆகட்டு. கறி தூக்கி வை கறிக்கும். டேய் உப்பு கலக்கவே இல்லை. உப்பு போட்டு அப்படியே தண்ணி பாவி எனக்கு கலக்கேன். வேறு கரண்டி எதுவும் இல்லையா? பரவாயில்ல எப்படியும் அரிசி அந்த கலரில் தான் மாறணும். நோ ப்ராப்ளம். டேய் நீர டெஸ்ட்டும் கிஸ்ட்டுமாக தண்ணி. டேய் நோ டெஸ்ட்டில் அந்த வெங்காயம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும்டா. ஒன்றும்ல லைட்டாக போடு. போதும் என்ன பண்ணுறேன் அவுட்புட் வரும்போது தெரியும். ஐஸ் வாட்டர் ஊற்றலாமா அரிசிக்கு? அரிசிக்கும்ல விஞ்ஞானி ரொம்ப அக்ரிகல்ச்சர் ஓவராக ஃபஸ்ட்டுக்கிறேன். நோ கறி போடணும் முன்னாடியே. அன்றைக்கி மாதிரி மசாலா ஊறாமல் போயிட போகுதுண்ணா. அரிசி உடையுது ரெடி. நான் சொல்ல ஊறப்பட்டாவே. அரிசிலாம் உடையாது. அதெல்லாம் உடையாது. தண்ணியே எப்படின்னா உடையும். இன்னும் வேகவே இல்லை.
ஊற வச்சு போடலாம்னா சோடியம் கழுவிட்டு அப்படியே போடுவாங்க. அப்பா ஆமாப்பா மூடுப்பா எனக்கு ஒன்று நாங்கள் செஞ்சோம் அதிகம் முன்னாடி நாங்கள் செஞ்சோம் தெரியாத உங்களுக்கு தெரியும்பா தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. செஞ்சு முடிச்சிட்டு நல்லா கட்டாகுதுடா. அதே உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கட்டாகுதா? உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதா? காரம் பத்தல. நீ எப்படி தான் சொன்னேன் கரெக்டாக இருந்தது காரம். எங்கே காரங்க 4 பச்சை மிளகா 3 சில்லி இது போட்டுக்கிறேன். காரம் இப்போ தெரியாது. ஆனால் அன்றைக்கி விட இன்னும் கொஞ்சம் இதுவாகிற மாதிரி உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கு. அன்றைக்கி கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு இருந்தது. சரி சிக்கனை போட்டு மூடு. அதான் அப்படியே கொதி வரட்டும் கொதி வரட்டும். கொதி வந்துச்சு கலரிட்டேன். விடு. ஏய் கட்டை நல்லா வீடா இப்போ. இப்போ கொஞ்ச நேரம் அரிசி வாங்கணும் வைக்காது அப்படியே கறி வேகணும் நம்மளுக்கு. கறி போட போகிறோம். ஸ்லோவாக வேகட்டும் அந்த டைம். அப்படி வேகக்கூடாது. ஏய் ஒட்டுறாத உடச்சி விடா. ஏய் ஒடியாது. அப்படியே தண்ணி ஊற்று கொஞ்சம். சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமாண்ணா? வீடியோ எடுக்கிறியா? வீடியோ எடுத்துனாங்கிறியா? சிட்டியில் கூட்டாஞ்சோறுனா என்னன்னு கேட்பானுங்கடா. இந்த வயசில் நான் டெலிட் பண்ணுறேன். சிட்டியில் இருக்கிற எவனும் சாப்பிட்டு வர மாட்டான். இந்த வயசில் நான் தூக்கிடுவேன். இன்னும் நல்லா இதுவாக போடணா. நான் இருக்குதுலாம் போடாதண்ணா. எதுவாக போடுறது ஃபன்னாக டைம் லேப்ஸ் போட்டு பேசாம பிரியாணி செய்த டைம் லேப்ஸு. என்னது சும்மா டைம் லேப்ஸ் போட்டுருந்தா ஒன்று. என்னது புரியல. டைம் லேப்ஸுக்கு வீடியோ கட் பண்ண நான் என்னங்கண்ணா பார்த்து. ஏய் கத்தாதீங்க. நோ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இரு போடு. ஸ்னாப் வேறையா? சிக்கன் பந்தற போது சார் மூடு. ரக்கையை வெட்டியாச்சு, கவலைப்பட தேவையில்ல. ரக்கையை மட்டுமா வெட்டணும்? எல்லாத்தையும் தானே வெட்டிட்டோம். கட்டை சொரு கட்டை அவுத்து வைக்கணும். இந்த அப்படி பண்ண கலர் பிடி. இது போனாங்க நல்ல கலர் விடாது. ஏய் இது தள்ளு. அரிசிக்கு வெறும் தள்ளு. என்ன கிட்ட கலக்கு ஆல்ரெடி இது க்ளோஸ்அப்பில் தான் இருக்குது. கலக்கு பீஸ்லாம் பயங்கரமாக இருக்குதுப்பா. போது விடு. நல்லா கறி தண்ணிக்குள்ளே போகணும். அது மாதிரி பண்ணி விடணும். அவ்வளோதான். இன்னும் லோ ஃப்ளேமில் வேணா கொஞ்சம் ஊறட்டண்ணா. கொஞ்சம் உப்பு மட்டும் போடணும். இன்னும் அதில் வேறு உப்பு போடுறேன். இரு அவசரப்படாத. லைட்டாக மிக்ஸ் பண்ணு. டேய் வேப்பில் எதனா ஊந்துதானா கசகிற மாதிரி இது. அதுவும் இல்லை கறி கழுவி நல்லா தான் இருக்கும். ஒரு மசாலா இன்னும் பெரிய அதான் விட்டு ஒரு கல் வச்சு இதனால விட. நெக்ஸ்ட்டாக அரிசி கிட்ட போவோம். ஊறியாச்சு. ஃபஸ்ட்டு அப்படியே உடையிற மாதிரி சேவல் பண்ணு தெரியல. பிரியாணி குண்டா நல்லா தெரியுது. நம்ம கறி பூஜை இது பண்ணிட்டு வச்சுருக்கணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் எடுத்து தண்ணி எடுத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அரிசியை வேக வச்சு, அதாவது 50% வேகணுமா, 50% வேக வச்சு இறக்கியாச்சு. அந்த தட்டு இது எங்கே கரண்டி கூட கையில் எப்படி எடுக்குதான் கொதிக்குதே அப்பா. பத்திக்கிச்சே பேப்பர் புச்ச பத்திக்குதுண்ணா. ஒரு வேஸ்ட்டு துணி எடுத்துன்னு இருந்தால் பிரச்சனை இல்லை.
டே திருப்பி அப்படி போடு. எலிச்சு பழத்துக்கு எத்தனை சொன்னேன்? ஏய் பேப்பர் பத்திக்கும் என்னன்னு கொடு. அது இருக்கு. சீக்கிரம் அரிசி எடுத்துட்டு முட்டை. அரிசி எவ்வளோ போட்டோம்? அரிசிலாம் போகாது. நீங்கள் அதில் வை. அந்த தண்ணி எடுத்து வைக்கணும். தண்ணி எடுத்து வைக்க அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட்டு தண்ணியில். அந்த இது நான் மசாலா மசாலா அங்கே பாரு. இப்போ பட்டிச்சு அந்த தட்டிலேருந்து வந்தது. இரு வெயிட் பண்ணி என்ன தட்டிலேருந்து வந்தது இல்லை, அந்த குண்டான்லேருந்து வந்தது. ஏண்டா குண்டானை கீழே வச்சல. வா இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கீழே வச்சிட்டான். ஐயோ மொத்தம் வந்துச்சு. நான் முடியலையா? சூடு. ஏய் அரிசிலாம் கீழே கொட்டுதுடா. போதுண்டா தூக்கி கொட்டுறா. தண்ணி வடியில. ஏய் இந்த கொட்டிக்கலாம். வெத்துற ஒன்றானுக்கு பேப்பர் கொடுடி. டேய் கரண்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டாடி. கீழே தொடர வைக்க கொஞ்சம் கீழே தொட. நிலத்தூர் நம்மளே செஞ்சிடலாமா? வரையரு உள்ளுக்கு விளையாடு. கையில் தொடி. கையில் வேணாயிரா. கை சுத்தம். இப்போ கீழெல்லாம் போதுண்ணா வீடியோ எடுத்து. ஏய் அரிசி கீழெல்லாம் போகுது. வரையரு காட்டுது. கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றணும். ஒரு அடி இது மேலே தான் சொல்கிறாரு. கரெக்டாக இருக்கும். போன வாட்டி இது அதிகமாக தண்ணி ஊற்றாது. தண்ணி ஊற்றணும். வேணாண்ணா ஊற்றணும்டா. போன வாட்டி இது வந்து நான் அரிசி கொஞ்சம் அந்த பிசுன்னு இருந்தது பேர். சொல்கிறத கேட்டு தண்ணி லைட்டாக சொல்கிறத கேட்டு அரிசி முழுகணும்டா. போயிட்டாங்க தான் நின்றுக்கிறா. தண்ணி ஜோருக்குதா போயிட்டு அதில் மென்ட்டில் அந்த தண்ணி சோறு வச்சு தண்ணி எடு. சோறு வச்சு தண்ணி எடுக்கணும்டா. அழுக்காது எத்தனோ ஐயோ மாட்டி மேலோட்ட ஊற்று. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி போதும் கடு. ஏய் கரண்டியில் எதாவது டெஸ்ட்டுக்கிற மாதிரி இது பாரு. திருப்பி அது இது மசாலா. சரி இது பண்ணு. புள்ள இது பண்ணுறா. வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். கொஞ்சம் முழு வேலை மாதிரி இருக்குதா? இன்னும் ஊற்றணுமா? வேணாம் போதுமா? போதும் லைட்டாக ஊற்றி வேணாம் போதும் விடு. ஊற்றிக்கலாம். டம்முலாம் கிடையாது. கது முடியும். இது கதுவா? தட்டை போட்டு மூடுறா. தட்டேறா. தட்டை கழுவு. தண்ணி ஊற்றி போடு. அடுப்பு முட்டை போடு. டம்மில் கிடையாதா? தம்மி நான் கல் ஒரு எல்லா கல் எடுத்து வச்சிட்டிங்களா? நல்லா இதுவா கலக்கிட்டே இருப்பா. நவீன் ப்ரோ கலக்கிட்டாரு. எங்க என்ன ஏதோ எடுக்க சொன்னீங்க? பிளேட்டா? குண்டா பிளேட்டடா. அது எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டேன். டேய் எலும்பு தனியாக போயிடுறா. நல்லா வந்துக்குது. எலும்பு தனியாக போயிடுறா. குரா மசாலா மிக்ஸ். உலக வரலாற்றில் முதல் முறையாக கூட்டாஞ்சோரில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டது நம்ம தான்டா. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான். கறி உடையக்கூடாது. இருங்க நான் இலையில இதெல்லாம் வைக்கிறேன். ஜஸ்ட் a minute wait bro. விலைக்கே போதும். நல்லா கழுவுடா. டஸ்ட்லாம் இருக்குது பாரு. நல்லா தேய்ச்சி கழுவிடாங்க பாரு. அதான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போகலாம்ல. ஏய் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போடு. உட்காருறது எங்க இலை தான் பாயில் இருக்கும். நம்மளாம் மண்ணில் தான் உட்காரணும். சக்கரை எதுக்கு? லெமன் ஜூஸ். ரைத்தாவே கரண்டி கொடுங்க. கத்தி எடுத்துக்கோ. கத்திரி பண்ண வைக்கிறேன். வெய் தள்ளுறா. 4 மூளைக்கு தள்ளு. ஒரே முள்ள தள்ளாத. இந்த முள்ள கொஞ்சம் அந்த முள்ள கொஞ்சம். 4 முள்ள. பீஸ் வேணா அடியிலேருந்து எடுத்துக்கணும். பீஸ் அப்படியே போட்டு எடுத்துட்டு வா. போதும். எங்க போட்டுறேன். ஏய் கொட்டாதிரு. எக்கு வைக்கல. 4 முள்ளு அதே மாதிரி தான் வைக்கணும். பிரியாணி ஓகேல்ல? சூப்பர்பா. சென்டர் அப்படியே சென்டர். ஏய் இப்படி இந்த
படையல் மாதிரி இருக்குடா. இரு நான் போட்டது அது மேலே எதனா மூடி ஐயோ வேப்பாயில் வந்துட்டு போகுது. கெட் ரெடி. காய்ஸ் நான் கோட் பண்ணலாமா? அப்படியே பத்திக்கு போகுது ஐயோ. அது மேலே எதனா தண்ணி ஊற்றி விடுங்க. உட்காரு, என்ன பண்ண போற? அப்படியே உட்காந்துருக்கேன். பிச்சு திங்கிறான். கறி தான் ஊரில் இந்த கறி நல்லா ஊறிச்சு. ஓகே காய்ஸ், நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் நான் உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே பாய். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நம்ம கிங் கர்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். நான் இப்போ சாப்பிட கிளம்புறேன்.